வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நாளை திருப்பூரில் வெல்லும் பெண்கள் மாநாடு திமுக நடத்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய மாநாடாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி தான் கதாநாயகன். அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் என்னென்ன பண்ண போகிறாரு? ஏற்கனவே திருவண்ணாமலையில் ஏவா வேடு நடத்திய அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வாங்கப்பா சேர்லாம் காலி ஆகுதுன்னு சொல்லி அது பெரிய பஞ்சாயத்தாச்சு. ஏவா வேடு அவர்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கக்கூடிய மோதல் அப்படிங்கிறது திமுக காரங்களுக்கு நிறையா தெரியும், மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் மீண்டும் குடும்பத்தோட போராட்டம். அவங்க ஒருத்தர் மயக்கமாகறாரு. 2 நாளைக்கு முன்னாடி தெரியும் நிறைய பேர் மயக்கம் போட்டது. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் குண்டு கட்டாக தூக்கி போடுறத பார்க்குறோம். இவர்களும் பெண்கள் தானே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா செவிலியர்கள் போராட்டம். இப்படி பலவிதமான போராட்ட களத்துக்கு நடுவில் சேத்தில் பூர்த்த செந்தாமரை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பெண்களுக்காக பாடுபடுகிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இன்றைக்கி ஒரு வெல்லும் பெண்கள் அவங்க கட்சிக்காரங்களை வச்சு ஒரு கூட்டம். ஒரே விஷயம்தான். திடீர்னு கனிமொழி சொல்கிறாங்க பெண்கள் தான் இந்த வரக்கூடிய நாட்களில் தேர்தலை தீர்மானிப்பார்கள் அப்படின்னு. ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா பெண்கள் ஓட்டு இன்றைக்கி திமுகவுக்கு போகும் நீங்கள் நினைக்கிறீங்க, பார்த்துட்ருக்க நீங்களே சொல்லுங்கள். அதாவது திமுக அப்படிங்கிறது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு பிறகும் வெல்லும் பெண்கள் ஏதோ ஒன்று. அதாவது முழுக்க 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 இவர்கள் நிகழ்ச்சி கண்காட்சி நடத்தி, விஜய் சொல்கிற மாதிரி கண்காட்சி நடத்தி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம் வெற்று விளம்பரங்களில் தான் இந்த ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது பண்ணது பத்தாதான், இதில் புதுசாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, அதில் கனிமொழி அவர்கள், பிடிஆர் அவர்கள், ஏற்கனவே இதே அவங்க தானே போன தடவை நம்ம பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இவங்க தான் சொன்னாங்க. மறுபடியும் தேர்தல் அறிக்கையை இவங்க என்ன பண்ண போகிறாங்க? முதல்ல இந்த மக்கள் நம்புவாங்களா? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திருப்பூரில் நாளை நடக்கக்கூடிய இந்த மாநாடு ஏன் முக்கியத்துவம், அது நடக்கக்கூடிய அப்டேட் என்ன? எப்படியும் பிரம்மாண்டமாக காமிச்சிடுவார். அதில் மாற்று கருத்தில் செந்தில் பாலாஜி கலக்கி எடுத்துடுவார். ஏன்னா இருக்கக்கூடிய ஆளம்பு சேனை எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி பெரிய அளவுக்கு இந்த விஜய் நடந்த மிகப்பெரிய எழுச்சி நடந்தது. ஏன்னா இன்றைக்கி இப்படி ஒரு கூட்டமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்த்தா அரசாங்கம் விளம்பரம் கொடுக்குது. என்ன விஜய் சொல்கிறாரு, வள்ளுவர் கோட்டத்தை பாருங்கள், இதை இப்போ வள்ளுவர் கோட்டத்தை மட்டும் புனரமைக்கிறாங்க, நிறையா இடத்த புனரமைக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறையா இடத்த அவங்க பண்ண மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்படி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கற்றல் கம்மியாக போச்சுன்னு விஜய் சொல்கிறாரு. பாருங்கள், தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. அதாவது விஜய் ஃபோட்டோவை காட்டி விளம்பரத்தில் விஜய் ஃபோட்டோவை காட்டி விஜய் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு விளம்பரம் பண்ணுறாங்க. அதில் கூட விஜய் ஃபோட்டோவை காட்டினா தான் மக்கள் உள்ள போய் பார்ப்பாங்கங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டமாகட்டும், செவிலியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள், இது எல்லாத்தையும் திமுக கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வரக்கூடிய தேர்தலை ஜெயிக்கணும். அப்போ ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்ததை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். கலைஞர் காலத்தில் இதே மாதிரி நடந்திருந்தால் எப்பா பெரிய பிரச்சனையாவதுப்பா கூப்பிட்டு பிடிச்சி பேசி ஏதோ ஒரு முடிவு பண்ணுங்கன்னு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான இடத்துல இல்லை. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் நம்ம சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியும். யார் அனுப்புகிறாரு? நம்ம டிஆர்பி ராஜாவை அனுப்புகிறார். அவர் போயிட்டு வெளியில் சொன்ன வார்த்தை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. இப்படிப்பட்ட அமைச்சர்லாம் வச்சுருக்காரு. என்ன சொன்னார்? நம்ம ஆளுங்க 12வது தான் படிச்சிருக்காங்க, 80,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க சாம்சங் நிறுவனம், போதாதான், நீங்கள் யாருக்கு ஆதரவாக போகிறீங்க? வெளியில் யாருக்கு ஆதரவாக பேசுகிறீங்க? இவர் அமைச்சராக வச்சுருந்தா ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருப்பார்? நம்ம இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ ஒவ்வொரு அமைச்சர், அதாவது டிஆர் பாலுவா அவங்க பையனுக்கு ஒரு கோட்டா, துரைமுருகன் அவங்க பையன் கதிரானதுக்கு ஒரு எம்பி சீட்டு, அந்த பக்கம் பார்த்தா நேருவா அவங்க பையன் அருண் நேருக்கு ஒரு எம்பி சீட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவங்க பையன் தெய்வசிகாமணி. இப்படி பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பெரிய அளவுக்கு இருக்கும். பல குடும்பங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு குடும்பம் இருக்குது. அதில் இருக்கவங்க தான் கோல் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100-150 குடும்பத்தோட தமிழ்நாடோடைய அந்த இது முடிஞ்சு போச்சு, அதிகார மையங்கள். இப்போ திருப்பூரில் நடக்கக்கூடிய இந்த வெல்லும் பெண்கள் அப்படிங்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார், தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, தமிழ்நாட்டில் பெண்களுடைய முன்னேற்றம் எல்லை கடந்து போயிடுச்சு, பாருங்கள் ஒன்றிய அரசே சொல்லிட்டாங்க எங்களை பார்த்து அப்படின்னு என்னென்ன பேச முடியுமோ அதெல்லாம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களில் செவிலியர்கள் பாருங்கள், இந்த எங்களுடைய வாக்குறுதி எண், இந்த வாக்குறுதியில் ஸ்டாலின் அவர்கள் போன வருஷம் சொன்னார், ஆட்சிக்கு வரும்போது இதுதான் சொன்னார், ஆனால் இன்னும் பண்ணலை. அதாவது தேர்தல் வாக்குறுதி நம்பர் 313 312 சொல்லி பண்ணுறாங்க.
ஆனால் எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் உண்மையிலேயே நிதி இல்லை. நீங்கள் கேட்கலாம் திமுகவுக்கு பண்ணுறதுக்கு மனசு இருக்குது, நிதி இல்லை. நீங்கள் கேட்கலாம் நிதியெல்லாம் எங்கெங்கே போச்சுன்னு. அதுதான் மக்களும் கேட்குறாங்க, நிதியெல்லாம் எங்கெங்கே போச்சு கேட்டால் ஜிஎஸ்டி தொகையை வந்து அதிகமாக கட்டக்கூடிய மாநிலம் தமிழகம்ங்கிறீங்க. அந்த பணம்லாம் எங்கே போச்சு? இது இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளுக்கு உலக வங்கி வேறு கடன் கொடுக்குறாங்க. உலக வங்கி அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. அப்போ உலக வங்கி பணமும் போச்சு, உள்ளூர் பணமும் போச்சுன்னா இந்த பணம்லாம் உண்மையிலேயே எங்கே போகுது, எங்கே போகுது என்று மக்களுக்கு தெரியும். இந்த மக்களுக்கு தெரியுது. இவ்வளோ நாளாக 4 வருஷமாக ஈடிக்கு தெரியாமல் இருக்குது. கடைசி நேரத்தில் தான் ஈடி வரும். அது இன்னும் வருதா இல்லையான்னு தெரியல. வருங்கிறாங்க, வரும், ஆனால் வராதுங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்குது அது. அப்போ இங்கேருந்து நேராக ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடியை சந்தித்தா ஸ்டாப், அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்தா ஆக்ஷன். இப்போ இவர் போனால் ஸ்டாப் ஆயிரும், பழனிசாமி போனால் ஆக்ஷனில் இறங்கும். அப்போ பிஜேபி 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஒழிஞ்சா போதுன்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டை இவர்கள் வந்து மண் மொழி மானம் காக்க அப்படின்னு சும்மா பேசுவதெல்லாம் வெற்று வேலைங்கிறது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இவர் மண்ணையும் காக்கவில்லை, மொழியும் காக்கவில்லை, மண்மொழி மானத்தை காத்தாங்களா? நல்லா யோசனை பாருங்க. கோபேக் மோடின்னு அப்போ சொன்னாங்க, இப்போ என்னென்னா வெள்ளைக்கூடி காட்டுறாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களை பற்றி. அப்போ நாளைக்கு செந்தில் பாலாஜி கிட்ட ஏன் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க? இதுலேயும் ஒரு அரசியல் தான். என்ன அரசியல்? இப்போ திமுகவில் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருப்போம்ல, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செவிலியர்கள் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சின்ன கூட்டம் தானே, இதெல்லாம் ஓட்டு போட்டு. இன்னொன்று, அந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனையை பார்த்து ஏன் மிரள்றாங்க? இப்போ தூய்மை பணியாளர்களை வந்து ஈஸியாக அடக்கி பிடிக்கிறாங்க. அரசு ஊழியர்கள்ட்ட ஏன் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க தெரியுமா? அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகம், கொஞ்சம் விவரமானவங்க. அப்போ விவரமானவங்க ஓட்டு இருக்குதுன்னா நீங்கள் பயப்படுவீங்க. சின்ன ஓட்டு கம்மியான கம்யூனிட்டினா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதானே பேசணும். துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் யார்? அவங்க இப்போ எளிய பின்புறத்திலிருந்து வந்தவர்கள். அந்த ஓட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிற கம்மியான ஓட்டு தேவையில்லை. அதுக்கு என்னென்னா உங்களுக்கு இவரை வச்சு, நம்ம திருமாவர்களை வச்சு அவங்கள பேச வைப்பீங்க. திருமாவர்கள் கேட்பார், என்னங்க அது அரசு ஊழியராக இருந்து அவர் கடைசி வரைக்கும் அரசு ஊழியராக தான் இருக்கணுமா அப்படின்னு திருமாவர்கள் பேசுவார். திருமாவர்கள் எந்த அளவுக்கு அம்பலப்பட்டு நிற்கிறாருன்னு நம்ம சொல்லவே தெரிய வேணாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசுகிறார். இப்போ தான் இவர் சொல்கிற மாதிரி, சீமான் சொல்கிற மாதிரி, காட்டுமன்னார் கோயிலில் முதல்ல இவர் ஜெயிச்சதே பிஜேபி ஆதரவில் தான். இவர் சொல்கிறாரு விஜயும் சீமானும் வந்து பிஜேபியுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு. யாருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது நாடு அறியும். அப்போ இன்றைக்கி திமுகவை முட்டு கொடுப்பதற்கு திருமா எந்த அளவுக்கு முயற்சிக்கிறார் அப்படின்னா என்ன காரணம்னா, ஏற்கனவே நம்ம சீமான் வரும்போது நம்ம திருமா கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் போனாங்க, விஜய் வரும்போது முக்கால்வாசி போயிட்டாங்க. அப்போ இயற்கையிலேயே இந்த 2 பேர் மேலேயும் அவருக்கு கோபம் அதிகம். விஜயை திட்டினா திமுக மகிழ்ச்சி அடையும், வேறு ஒன்று. இப்போ என்னென்னா பெண்களுடைய ஆதரவு வந்து இன்றைக்கி வந்து விஜய்க்கு எல்லை மீறி போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். ரிப்போர்ட்டாக தான் நீங்களும் பேசியிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட உங்களுடைய ரிப்போர்ட்டை சொல்லுங்கள். இப்போ இளைஞர்கள் நினைக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சு பெண்கள் பல பேர் நம்ம கேட்டோம் விஜய் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பெண்களை மையப்படுத்தி தான் இனிமேல் நம்ம சிந்திக்கணும். அதுக்கு தான் தலைநகரில் வெல்லும் பெண்கள், அதில் பெண்கள் அந்த பொண்ணுங்கள்லாம் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து யாருமே இல்லாமல் இருந்தோம், ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் எங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணி நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமே அதுதான். அதாவது சில பேருக்கு இவர்களுக்கு பண்ணிட்டாங்க, அவங்க நன்றியாக சொல்கிறாங்க. இது வந்து பெரும்பான்மையான மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதையும் வீடியோ எடுத்து, அதாவது எல்லாமே வீடியோ. இளையராஜாவுக்கு பாராட்டு விழான்னா இப்படி ஒரு பாராட்டு விழா நடத்தினதே இளையராஜா சொல்லுவார். ஏன்னா இளையராஜாட்ட இருக்கக்கூடிய அவருக்கு அபிமானங்களோட ஓட்டு வேணுமா. இளையராஜாவே ஒரு மிகப்பெரிய சங்கி. இளையராஜா மியூசிக் போடுறதுக்கு காசு வாங்கிட்டு தான் போடுறாரு. இவர் அரசாங்கம் நம்ம வீட்டு காசில் அவருக்கு பாராட்டு விழா. இப்போ தெருக்கள் எல்லாத்துக்கும் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் பேர் வைக்கலாம், தமிழ்நாட்டுக்காக இன்னுயிர் நீத்தவர்கள் பேர் வைக்கலாம், அதனால மரியாதை. இவர் வைக்கிறார். நடிகர் ஜெய்சங்கர் பேர், எஸ்வி சேகர் அவங்க அப்பா பேர் வைப்போம். நம்ம அப்பாவை வந்து தமிழகம் ஃபுல்லாக சிலையை திறக்கிறோம், பேனா சின்ன வைக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அதை யாரும் கேட்கக்கூடாதுன்னா எல்லோரும் வரவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறாங்கல்ல. இப்போ திமுக குடும்பத்தை பற்றி யாரும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நேரு அவர்கள் பையன், துரைமுருகன் அவங்க பையன், பொன்முடி பையன் எல்லாத்துக்கும் பதவி கொடுத்துட்டா பார்ப்பா. அதாவது கழகம் ஒரு குடும்பம், இவர்கள் மட்டும்தான் குடும்பம். அதான் விஜய் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் பொட்டியை திறக்கட்டும். ஒன்றா நம்ம செந்தில் பாலாஜி ஒரு சொன்னார், பொட்டியை திறக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் யாருன்னு பார்ப்போன்ட்டு. ஒன்று இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகத்தில் சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் சம்பவத்தை அந்த வழக்கு முடியட்டும்,
நீங்கள் யாருங்கிறது உலகம் தெரியும், ஏற்கனவே உங்களை பற்றி தெரியும், இன்னும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய கமெண்ட்டுகள். இவன் என்னென்னா முதல்ல வந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அது நினைக்கிறது அதுதான் வரும். இன்றைக்கி அப்படி தான் பெரும்பாலான தொலைக்காட்சிகள்லேருந்து யூடியூப்பில் வந்து திமுகவுக்கு பயங்கர ஜால்ரா. நாங்கள் அமெரிக்கா போனோம், அமெரிக்காவை விட தமிழ்நாடு வந்து இவ்வளோ முன்னுக்கு வந்துருச்சு சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அமெரிக்காவை விட தமிழ்நாடு முன்னுக்கு வந்துருச்சான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு யாராவது சொல்லுங்கள், நீங்கள் அமெரிக்கா போயிருந்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவை விட தமிழ்நாடு பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சா? அதாவது ஸ்டாலின் அவர்களை பார்த்து இவரே பார்க்குறாராம், அவர் நம்ம புட்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப். ஐயோ இப்படி ஒருத்தர் நாங்கள் பார்த்ததே இல்லை, இவ்வளோ உழைப்பு, தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாரு அப்படின்னு இவருடைய திட்டங்களை அங்கே காப்பி அடிக்கிறது அப்படின்னு இவங்க பலவே இங்கே இருக்கவங்க சொல்ல வேண்டியதானே. அப்போ திருப்பூரில் நடக்கக்கூடிய இந்த வெல்லும் தமிழகத்தை வச்சு பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கணும். இப்போ என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா? 50,000 பேர் வராங்க திமுக நிர்வாகிகள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? மகளிர் சுய உதவி குழுக்கிட்ட போங்க, எந்தெந்த ஏரியாவில் பெண்களுடைய வாக்கு வாங்கணுமோ அதெல்லாம் வாங்குங்க. ஏற்கனவே ஓரணியில் தமிழகம்ட்டு பல பேருடைய செல் நம்பர் இருக்குது. தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு பரிசு மழை காத்திருக்கிறது. இப்போ தொகுதி மறுசீரமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் 2.25 லட்சம் தான் வருது. 2 லட்சம் பேர் ஒரு ஆளுக்கு 2,000 ரூபா கணக்கு போடுங்க, 40 கோடி. இது நம்ம பண்ணுறோம், இதுதான் நம்மளுடைய டார்கெட். இதற்கு மகளிர் அணி வேகமாக செயலாற்ற வேண்டும்ங்கிறாங்க. மகளிர் அணி எப்படி செயலாற்றணும் அப்படின்னா செயலாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே போய் கேட்டிங்கன்னா மகளிரை புறக்கணிச்சிட்டாங்க. கனிமொழி அவர்கள் இருக்கும்போதாவது கொஞ்சம் நெஞ்சம் நிகழ்ச்சி நடத்தணும். இப்போ அவ்வளோ அப்படி இல்லை. திமுகவில் ஒரே அணி இது இளைஞர் அணி மட்டும்தான். கனிமொழி அவர்களை ப்ரமோட் பண்ணால் கூட உதயநிதிக்கு ஆபத்துன்னு ரொம்ப நாள் ப்ரமோட்டே பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ தான் எலெக்ஷன் வருது, கனிமொழி அவர்கள் தயவு தேவை, பெண்கள் ஓட்டு தேவைன்னு பண்ணுறாங்க. கனிமொழி அவர்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி பெண்கள் தான் வரக்கூடிய தேர்தலில் நிர்ணயிப்பார்கள் அப்படின்னா பெண்கள் ஓட்டு திமுக கிடைக்குமா? டாஸ்மார்க்லேருந்து பெண்கள் பாதுகாப்புலேருந்து ஞானசேகரன் விஷயத்தில் ஆரம்பித்து கோவை விஷயத்தில் ஆரம்பித்து பேசிக்கிட்டே போகலாம். ஒரு விஷயமா 2 விஷயமா அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதை எல்லாத்தையும் காட்டில் தூக்கி போட்டுட்டு 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு மேகதாது அணையை பற்றி பேசாமல், இது பல விஷயங்களை பற்றி பேசாமல் வெல்லும் தமிழகம், அப்புறம் அல்வாக்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிவு திருவிழா அப்படிங்கிற பேரில் விஜயை திட்ட வேண்டியது, எல்லா இடத்துலையும் அங்கே போய் விஜயை திட்ட வேண்டியது. இதுதான் இவங்களுடைய அஜெண்டா. விஜயை திட்டுவதற்குன்னே ஒரு பல நிலைய வித்வான்கள் கிளம்பிட்டாங்க. இப்போ கூட்டணி கட்சிகளையும் போட்டி போட்டுக்கிட்டு யார் அதிகமாக திட்டுறா அப்படிங்கிற போட்டியே பெருசாக நடந்துட்டு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச அதில் பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்கிறது செல்வ பிறந்தது தான் நினைக்கிறேன். மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார். அதாவது காங்கிரஸ் விஜயோடைய பேசுகிறாங்க அப்படின்னா அது தெரிலிங்க, பேச்சுவார்த்தை ஏதோ ஒன்று சொல்லணும், மேலிடம் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு பிரவீன் சக்கரவர்த்திலாம் அதெல்லாம் பார்த்த மாதிரி எங்களுக்கு தகவலே தெரில. என்னென்னா இவருக்கு என்னென்னா இவருடைய பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாது. காங்கிரஸை கெடுத்து கொண்டு இருப்பதை இங்கே இருக்கக்கூடிய சில காங்கிரஸார் தான். இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பலவிதமான போராட்டங்களை எப்படி ஒடுக்குவதுன்னு தெரியாமல் இப்போ என்ன முயற்சி? இப்போ கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஏன் ஒடுக்குனாருன்னா இப்போ கூட ஆற்காடு வீராசாமிலேருந்து எல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. நீங்களே சொல்லுங்களேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது, டிவிலலாம் மக்கள் பார்க்குறாங்க, இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க, அதை பல தொலைக்காட்சி வேறு காட்டுறதில்ல. இந்த பக்கம் வெல்லும் பெண்கள்னு நீங்கள் நடத்துகிறீங்களே, அது சரியாக வருமா? இந்த இவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? குறைஞ்சபட்சம் இவங்களை பார்த்து வெகுஜன மக்கள் நம்ம மேலே கோவப்படுவாங்கங்கிற பயம் இருக்கா இல்லையா? இவர்களுக்கு பயம் இருக்குது, ஆனால் இல்லை. ஏன் மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின்கிட்ட போய் இங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே தலைவர், அதிகாரிகள் பேசதான்னு கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, நம்மளுடைய நலத்திட்டங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் கடைசியாக கொடுக்கக்கூடிய பணம் நம்மளை காப்பாற்றுங்கிறாங்க. பணம் எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் காப்பாற்றாது. ஏற்கனவே நம்ம பல விஷயங்களை சொல்லிட்டோம். அதாவது இன்றைக்கி இருக்க ப. சிதம்பரம் அவர்கள் தீகார் சிறையில் இருப்பார், யாராவது எதிர்பார்த்தாங்களா? நல்லா யோசிப்பார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைவராக வரும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? கண்ணிமிக்கும் நேரத்தில் நடப்பது தான் வாழ்க்கை. அதனால் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த திருப்பூர் 50,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், அதை பார்த்தோன்னே நிறைய பேர் கேட்குறது விஜய்க்கு மட்டும் 1000 கட்டுப்பாடுகள், ஆனால் திமுக கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் இது போவார், இது ரோட் ஷோ 2 நாளைக்கு முன்னாடி போனார், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. பழனிசாமி இன்னையிலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். அவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு இல்லை. ஒருவரை நோக்கி நீங்கள் தொடர்ந்து சீண்டிக் கொண்டே இருந்தார், அவர் வளருவார்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். விஜய் பெரிய ஆள் ஆகிட்டாருங்க, ஏற்கனவே பெரிய ஆள் தான், இன்னும் பெரிய ஆள் ஆகிட்டார். மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரிய அளவுக்கான ஆதரவு அவருக்கு இருக்குது. விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார். இப்போவே விஜய் முதலமைச்சர் ஆவாரா, ஸ்டாலின் ஆவாரா, எடப்பாடி ஆவாரானா? விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டான்னு சொல்கிறீங்களா, ஸ்டாலின் ஆவாரா சொல்லுங்கள். அடுத்த நிமிஷம் நடக்கும் வாழ்க்கை என்ன நடக்குதுன்னே தெரியாத போது இவங்களே சொல்லிக்கிறது. ஆனால் விஜய் மட்டும் முதல்வராகவும் சொல்லக்கூடாதுங்கிறது சரியான வாதமாக இல்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.